நீங்க சென்னையில் லேண்ட் வாங்க போறீங்களா? இந்த வீடியோ முழுமையாக பாருங்க. ஆமாங்க, நாங்கள் சொல்லி தான் உங்களுக்கு தெரிய வேண்டியது கிடையாது. சென்னையோட சவுத்தில் தான் லேண்டுக்கு நல்ல அப்ரிசியேஷன் இருக்குது. அதுக்கு எக்கச்சக்கமான காரணங்கள் இருந்தாலும் ரொம்ப முக்கியமான காரணம் மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டி. இப்போ பார்க்க போகிற இந்த ப்ராஜெக்ட்டுமேவும் மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டிக்கு அப்படியே பேக் சைடு தான் லொக்கேட்டாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டிக்குள்ள ஒரு அரை கிரவுண்டு வாங்கக்கூடிய அதே அமௌண்ட்டில் உங்களால் இங்கே ஒரு கிரவுண்டுக்கு மேலே வாங்கிக்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, இங்கே நீங்கள் லேண்ட் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 25 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இது இல்லாமல் 8 கோல்டு காயினுமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்லேருந்து. இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்தில் பில் பட்டன் மறுத்து கேட்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்து எந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, இப்போ நான் சொல்ல போகிறது இல்லாமல் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கு, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட்டை நம்மளை ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்குது பாக்கியா ஹோம்ஸுக்கு. பாக்கியா ஹோம்ஸில் நிறைய ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஸ்ரீ பாலாஜி நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராஜெக்ட் தான் இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டி. ஸோ மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டிக்கு இல்லையா, அதுக்கு அப்படியே பேக் சைடு தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட்டாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்தவரை இந்த ப்ராஜெக்ட்ல என்ட்ரன்ஸ்ல கிராண்டா ஆர்ச் கொடுத்துருக்காங்க. சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் பண்ணிருக்காங்க. இது இல்லாமல் நல்ல குவாலிட்டியான பிளாக் டாப் ரோடு, உள்ளுக்குள்ள இபியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் ஒரு 6 to 7 மாதத்துக்கு முன்னாடி ரிவ்யூ பண்ண வந்திருந்தேன். அப்போ பார்க்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு வீடு கூட கிடையாதுங்க. ஆனால் இன்னைக்கு 1 2 3 4 5 வீடு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளேயே வேலை நடந்துகிட்டு இருக்குது. இது இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வெளியே போனீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான வீடுகளும் இருக்குது. சிம்பிளாக சொன்னோம்னா மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டிக்கு பேக் சைடில் குடியிருப்புக்கு மத்தியில் தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட்டாக இருக்குது. ஸோ பொதுவாக நீங்கள் ஒரு லேண்ட் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 4 விஷயத்தை நோட் பண்ணிட்டு போங்க. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த ப்ராஜெக்டோட அப்ரூவல் எந்த மாதிரி இருக்குது, லீகல் எந்த மாதிரி இருக்குது, எது இஷ்யூ இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிட்டு போங்க. அப்படி பார்க்கும்பொழுது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு டிடிசிபி ரேரா அப்ரூவலோட கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் கிட்டத்தட்ட 60% மேலே ஆல்ரெடி இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிச்சு. அப்படி பார்க்கும்பொழுது இங்கே எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. நீங்கள் இங்கே தாராளமாக பிளாட் வாங்கலாம். அடுத்து பார்க்கக்கூடியது, நம்ம வாங்கக்கூடிய ப்ராஜெக்ட் எந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் லொக்கேட்டாக இருக்குது அப்படி நோட் பண்ணணும். அப்படி பார்க்கும்பொழுது இந்த சவுத்துலேயும் சென்னையோட சவுத்தில் எக்கச்சக்கமான growth வருது. அதில் மிக முக்கியமானது மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டி. ஸோ அந்த மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டிக்கு பேக் சைடு தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட்டாக இருக்குது. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, இந்த ப்ராஜெக்ட் வந்து எந்த அளவுக்கு ஒரு வேல்யூவான ஒரு முக்கியமான லொக்கேஷன் லொக்கேட் ஆகப்பட்டது. ஸோ அடுத்து நம்ம வாங்கக்கூடிய அந்த பிளாட் பார்த்தீங்கன்னா, அந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா எந்த ரேட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டிக்கு அப்படியே பேக் சைடு லொக்கேட் ஆகலையா, நீங்கள் மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டிக்குள்ள போய் விசாரிச்சு பாருங்க பெர் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ போகுது. 3500 4000 4200 கூட போய்கிட்டு இருக்குது. ஆனால் அதே மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆகுது. இங்கே பெர் ஸ்கொயர் ஃபீட் வெறும் 1999 கொடுக்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட அப்படியே பாதி ரேட்டில் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டிலையோ இல்லை செங்கல்பட்டுலையோ நீங்கள் ஒரு லேண்ட் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கார் கிரவுண்ட் வாங்கக்கூடிய அதே ரேட்டில் இங்கே உங்களால் அரை கிரவுண்டுக்கு மேலே வாங்கிக்கிற முடியும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இங்கே ரேட்டுமே கம்மியாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த 3 விஷயமே உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம கடைசியாக பார்க்கக்கூடியது லேண்டோட அப்ரிசியேஷன். ஸோ லேண்டோட அப்ரிசியேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பார்த்து தான் நீங்கள் லேண்ட் வாங்குற மாதிரி இருக்கும். அப்படி பார்க்கும்பொழுது செங்கல்பட்டு சேக்ரெட் சிட்டியை அறிவிச்சிட்டாங்க. இது இல்லாமல் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இந்த ப்ராஜெக்ட்டை ஒரு 20 to 25 மினிட்ஸ் ரீச் பண்ணிக்கிற முடியும். இது இல்லாமல் ரயில்வே ஸ்டேஷன், ஸோ 3-வே ட்ராக்காக இருந்ததை இப்போ 4-வே ட்ராக்காக கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது இல்லாமல் அடுத்து சென்னையோட மிகப்பெரிய குரத்தான சிபிஆர்ஆர் ரோடு சென்னை நார்த்தில் ஸ்டார்ட் ஆகி மகாபலிபுரம் வரையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரோடு கனெக்ட் ஆகுது. அந்த ரோட்டை இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ரொம்ப சிம்பிளாக கனெக்ட் பண்ணிக்கிற முடியும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அப்ரூவ்டாக இருக்கட்டும், லொகேஷனாக இருக்கட்டும், ரேட்டாக இருக்கட்டும், அப்ரிசியேஷனாக இருக்கட்டும், எல்லாமே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்படியே பர்ஃபெக்டாக செட் ஆகுங்க. ஸோ நீங்கள் ரேட் ரொம்ப கம்மியாக இப்போ வாங்கி போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபியூச்சரில் ஒரு நல்ல குரோத்தை இந்த ப்ராஜெக்ட் எதிர்பார்க்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்ல இன்னொரு விஷயமே இருக்குது. என்னன்னா, மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டிக்குள்ள எக்கச்சக்கமான கம்பெனிஸ் இருக்குது. ஸோ ஐடி கம்பெனியாக இருக்கட்டும், நான் ஐடியாக இருக்கட்டும், எல்லாமே மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டிக்குள்ள இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு பக்கத்தில் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆக காரணத்தினால இந்த ப்ராஜெக்ட்ல நீங்கள் ஒரு லேண்டு வாங்கி ஒரு 2 BHK வீடு கட்டி வாடகைக்கு விட்டீங்க அப்படின்னா அது மூலமாகவே உங்களால் ஒரு நல்ல வருமானத்தை எதிர்பார்க்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல் காலேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்கூல் காலேஜாக இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டிக்குள்ளே போனீங்க அப்படின்னாலே மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டியோட ஸ்கூல் இருக்குது. இது இல்லாமல்
இல்லாம பிருந்தாவன் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது, விகாஸ் மந்திரி பப்ளிக் ஸ்கூல் இருக்குது. இது இல்லாம காலேஜை பொறுத்தவரை அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், ஏஆர்எஸ் இன்ஜினியரிங் காலேஜ், கவர்மெண்ட் லா காலேஜ், ராஜேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சொல்லி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துல எக்கச்சக்கமான ஸ்கூல்ஸும் இருக்குது, காலேஜஸும் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து கனெக்டிவிட்டிலாம் எப்படிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முதல்ல சொன்ன மாதிரி தான் இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டிக்கு அப்படியே பேக் சைடு லொக்கேட்டா இருக்குது. இது இல்லாம இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து பரனூர் ரயில்வே ஸ்டேஷனை உங்களால வெறும் ஒரு 3 நிமிஷம் ரீச் பண்ணிக்க முடியும். சிங்கப்பெருமாள் கோயில இங்க இருந்து அதிகபட்சம் ஒரு 5 to 7 நிமிஷம் ரீச் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி செங்கல்பட்டையுமே இங்க இருந்து அதிகபட்சம் ஒரு 10 to 15 நிமிஷத்துல உங்களால ரீச் பண்ணிக்க முடியும். அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து புது பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இங்க இருந்து ஒரு 20 to 25 நிமிஷத்துல உங்களால ரீச் பண்ணிக்க முடியும். சோ அப்படி பார்க்கும்போது இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷனா இருக்கட்டும், கனெக்டிவிட்டியா இருக்கட்டும், எல்லாமே இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்குங்க. சோ அவ்வளவு வெளிவா இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் இந்த ப்ராஜெக்ட்ல per ஸ்கொயர் ஃபீட் 1999 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. 8 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து இங்க பிளாட் அவைலபிளா இருக்குது. அப்படி பார்க்கும்போது உங்க கையில ஒரு 16 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும், உங்களால இங்க ஒரு லேண்ட் வாங்கிக்க முடியும். ஆனா இவங்க ஒரு ஆஃபர் பண்ணி தராங்க. யாரெல்லாம் லேண்ட் வாங்குறாங்களோ, லேண்ட் வாங்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா 25 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இது இல்லாம 8 கோல்டு காயினுமே இவங்க ஃப்ரீயா கொடுக்குறாங்க. சோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் நீங்க பார்க்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இவங்க ஃப்ரீயாவே சைட் விசிட்டுமே அரேஞ்ச் பண்ணி தராங்க. அதாவது உங்க வீட்டுக்கே வந்து உங்களுக்கு பிக்கப் பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்ட்டை காமிச்சிட்டு திரும்ப உங்க வீட்டை டிராப் பண்றாங்க. அந்த அளவுக்கு இவங்க உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பத்தி இப்ப நான் சொன்னது இல்லாம உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்லயும் கொடுத்துருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேற யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் சந்திக்கும் வரை உங்கள் அமீர். டாடா, பை பை, see you.